வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றும் தீதும் பிறர் தர வரா. நம்மை நமக்குள் அமைதியாக வைத்திருக்க தெரிந்தால் யார் நம்மை என்ன செய்ய இயலும்? அதாவது பிறர் நமக்கு இன்பமோ துன்பமோ தரலாமெனில் வலியவர்கள் எளியவர்களுக்கு தாராளமாக துன்பமே தானே தருவார்கள். வாழ்க்கையை பார், எளியவர்கள் ஏழைகள் துன்பமேவா அடைகிறார்கள். எத்தனை பேர் பரவசம் அடைகிறார்கள். நாம் பார்த்திருக்கலாம், பூமியே உலகம், வானமே எல்லை என்று வாழ்கின்றவர்கள் எத்தனை பேர். அவர்களெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். இப்பூமியில் வாழ சிந்தனையில் ஆழம் தேவையில்லை, ரசிக்க தெரிந்தால் போதும். பணத்தை விட பண்பாடே அதிகம் வேண்டும், அதிகாரத்தை விட அன்பே அதிகம் வேண்டும். அப்பொழுதுதான் மனம் அமைதியாகும், பேரின்பம் உண்டாகும். உடல் அமைப்பு உடல் வலிவு என்பது போல் மன உறுதி மன வலிவு உள்ளவர்களுக்கு வார்த்தைகள் வாழ்க்கையில் உயர வரமாகும். வார்த்தைகள் மனதில் தேய்த்தால் உரமாகுமே தவிர காயமாகாது. எந்த ஒன்றும் நம்மை முன்னேற்றவே தூய்மை பெறவே இறைவனே செய்யும் செயல் என்பதும் புரியும். நம்மை வசவு கொண்டு வார்த்தைகளால் சுழற்றி அடிக்கும்போது நாம் தூய்மை பெறுவதாக உணர்ந்தால் நமக்கு நன்மையே செய்யும். நமது குணநலனில் மேம்பாடு உண்டாகும். அதுவல்லாமல் நம்மை எப்படி அப்படி சொல்லலாம் என்று அதே வார்த்தைகளை நாம் 100 முறை மனதில் அசைவு போட்டால் அது காயப்படுத்தி சோர்வு உண்டாகும். இதுவே தீது ஆகும். மனதின் இயற்கை இயல்பு எது? பழைய எண்ணம், பழைய பழக்க வழக்கம் இவற்றை மறக்காது அதே வழியில்தான் செயல்படும். அதே மனம் பயிற்சி பெற்று தான் காணும் இந்த உலகம், தனக்கு கிடைத்த வாய்ப்புகள், தனக்கு அமைந்த வாழ்க்கை துணை, தனக்கு கிடைக்கப்பெற்ற மழை செல்வங்கள் என ஒவ்வொன்றையும் அதுவாகவே ஏற்க பழகிக்கொண்டால், ரசிக்க பழகி கொண்டோமானால் மனம் லேசாகும். எது எப்படி எனினும் நம் சிந்தனை நமக்கு இனிமை தர வேண்டும், நம்மை குதூகலிக்க செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் நம்மை கலங்கப்படுத்தினால், சோர்வு உண்டாக்கினால் நம் சிந்தனை நமக்கு தீதுதான் தரும். பொருளில் வேண்டுமானால் வறுமை இருக்கலாம், சிந்தனையில் வறுமை கூடாது என்கின்றார் பாரதியார். சிந்தனை வளம் பெற வேண்டும். அறிவு உயர்ந்தால் அது முழுமை பெறும். அதுவே அன்பு. நீ எங்கிருந்தாலும் உன்னால் ஆனந்தமாக வாழ முடியும். உன் மூச்சுக்காற்றும் உன் வசப்பட்டால் போதும். நடப்பதெல்லாம் இறையின் செயல், பார்ப்பவர்கள் எல்லாம் இறைத்தன்மை உடையவர்கள் என்பது போல் நமக்குள் இருக்கும் இறைத்தன்மை உணரும்போது நன்றும் தீதும் பிறர் தர வரா. நம் வாழ்வு பிறருக்கு நன்மையே செய்ய வேண்டும் என்ற போது நம் வாழ்வும் ஆனந்தமாகிறது. நம்மை பிறர் பாராட்ட வேண்டும் என்று நினைக்கும் போது அது நிறைவேறாவிட்டால் மனம் ஏங்கும், அது தீது ஆகும். நமது சிந்தனை செயல்பாடுகள் நமக்கு மன நிறைவு அளிக்கும்போது, பிறருடைய முன்னேற்றத்துக்கு உதவும் போதும் நன்மை உண்டானால் அதுவே நன்றாகும். வாழ்க வளமுடன். அடுத்த இந்த வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள். நன்றி.